ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அரசியல்ல இவரு மிஸ்ஃபிட் ஆனவரு. தரம் சார், நீங்க ஹெல்த்ல ஃபிட், டான்ஸ்ல ஃபிட், ஆக்டிங்ல ஃபிட், ஒவ்வொரு டயலாக் எழுதுறதுலயும் ஃபிட். இந்த அரசியல்ல மட்டும் எப்படி அன்ஃபிட் ஆனீங்க? நான் அரசியலை பத்திலாம் ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. நான் கனவுல கூட யோசிச்சது கிடையாது. ஆனா சில பேர் என்னை சந்திச்சாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், அங்கெல்லாம் நல்லவங்க கம்மியா இருப்பாங்கன்னு. அதுக்கு அவங்க நல்லவங்க வரலன்னா நல்லது எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. அதை கேட்டோன்னு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் தான் சிறந்தவன், ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேன். நான் போனா மொத்த இந்தியாவை மாத்திரலான்னு நினைச்சேன். ஆனா அங்க எமோஷனல் பீப்புளுக்கான இடம் இல்ல, அங்கெல்லாம் கொஞ்சம் திக் ஸ்கின்னுக்கான இடம் தான் நினைக்கிறேன். அதாவது நினைச்சா அவங்கெல்லாம் எது வேணாலும் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 5 வருஷம் என் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான நேரம்னு சொல்லுவேன். ஆனா இந்த 5 வருஷம் பிகினருக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை யாராவது அவங்களோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருந்தா அவங்களுக்கு தெரியும் அந்த 5 வருஷம் என்னெல்லாம் வேலை நடந்திருக்குன்னு, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஆனா அந்த பேரெல்லாம் எனக்கு கிடைக்கல. வேலை நான் செஞ்சு முடிப்பேன், ஆனா பேரெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நான் நினைப்பேன், எனக்கு எதுக்கு கல்வெட்டெல்லாம், கொஞ்ச நாள் போனா கல்லெல்லாம் மண்ணா மூடிடும்னு. ஆனா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அத ஒரு காரணமா காட்டி அதுல எல்லாரும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதாவது அங்க ஒரு சுர்சாகர் இருக்கு. பிக்கனர்ல முதுகு தண்டுல ஒரு கொதிப்பு மாதிரி இருந்தது. மக்கள் ரொம்ப வருத்தமா இருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியேறினாங்க. அந்த இடத்த ரொம்ப அழகான இடமா மாத்தின, ரொம்ப அழகா மாறிடுச்சு. இப்போ மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, திரும்ப வந்துட்டாங்க, ரொம்ப அழகா மாறிடுச்சு. ரோடு போறது அது இதுன்னு நிறைய விஷயம் பண்ணுனா அப்போ. ஆனா நான் இருந்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் ஏன் இதுக்கு சரின்னு சொன்னேன்னு பாத்ரூம்ல போய் கண்ணாடியில முட்டிட்டு நானே திட்டிருக்கேன். जहाँ रूह सहमत नहीं वहाँ उसकी रहमत नहीं. எனக்கு தினமும் நரகம் மாதிரி இருக்கும். நான் அதை ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஏன் அதை பிடிக்கலன்னா நீங்க சொல்லுவீங்க, ஆக்டிங் என்னுடைய காதலி. ஆமா. அப்ப அரசியல் உங்க சக்களத்தியா? அப்படியா? சரியா சொன்னீங்க. அப்புறம் நான் இன்னொன்னு படிச்சேன், நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க திரும்ப தேர்தல் நின்னுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? எவன் சொன்னா? இது பேப்பர்ல வந்திருக்கு. எந்த அறிவுகட்ட பொறுக்கி இப்படி ஒரு வார்த்தை எழுதினா? இதை நான் சொன்னேன். இது சரிதான், இதை நான் நிச்சயமா சொன்னேன். கஷ்டங்கிறது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அரசியல்ல மட்டும் இல்ல, ஆக்டிங் கரியர்லயும் பல கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கீங்க. யதார்த்தத்துல 19,000 ஃபீட்டுக்கு மேல. ஆமா, கர்தூன்ல ஹையஸ்ட் ரோடு இன் த வேர்ல்ட். ஆக்சிஜன் குறைபாடு, அங்கேயும் நான் வேலை பார்த்துருக்கேன். இங்க மேக்கப் மேன், இன்னும் பல பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அப்புறம் ஸ்கின் எல்லாம் இப்படி உடஞ்சிருச்சு, இப்படி ரியலா. அங்க ஒரு சோல்ஜரையும் பார்க்கும்போது எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. அங்க எல்எம்ஜி போட்டுக்கிட்டு மொத்த மலை மேல ஏறி நிக்கிறாங்க. நான் என் கூட மேக் இருக்காங்கல்ல, பாதுகாப்புக்கு வருவாங்கல்ல, அவங்கள சேர்த்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அப்போ சேத்தன் சார் கேட்டாரு, தர்மேந்தர் உன்னால அங்க போக முடியுமா? நான் ஜூம் பண்ணி எடுக்கணும், இப்போ நீ போனா உன் கூட இவங்களும் வருவாங்கன்னு சொன்னாரு. அங்க போனா, அதாவது கூட மேக் இருந்தார்ல, அந்த துணைக்கு வரவர், அவர் நான் பாக்குறேன் இவருக்கு என்ன ஆச்சுன்னு. நாங்க ஃபுல்லா யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கோம், கையில தண்ணி இல்ல. அப்புறம் என்கிட்ட ஒரு சின்ன பேக் இருந்தது கையில, அது கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தது. அதுல ஒரு ஆப்பிள் இருந்தது. அதை எடுத்து அப்படியே அவர் வாயில பிழிஞ்சு விட்டேன். நான் அவர்கிட்ட பிழிஞ்சுக்கிட்டே சொல்றேன், முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா போயிடலான்னு, இல்லைன்னா செத்துருவீங்கன்னு. அவர் சொன்னாரு, சேத்தன் சார் ஏதாவது சொல்ல போறாரு. நான் சொன்னேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, சேத்தன் சாரை நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பல சிரமங்களை நாங்க எதிர்கொண்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி குலாமியில ராஜஸ்தான்ல நீங்க 47 டிகிரிஸ் டெம்பரேச்சர்ல. ஆமா, 47 டிகிரி நடிக்க வேண்டியதா போயிருச்சு. வேலை, அதாவது என்ன பண்றது, அததான் பேஷன் சொல்லுவாங்க. வேலை பண்றத பேஷன் நினைச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் அலாஸ்கா கூட போக தயார்.
எனக்கு வேலை செய்யறது பிடிக்கும். வெயிலா மழையா குளிரா எதுவா இருந்தாலும் ஆக்சிஜன் இருக்கா இல்லையா, இது ஒரு பேஷனா இருக்கிறதுனால தான் என்னால இத்தனை வருஷம் பண்ண முடிஞ்சது. இப்பவும் அப்படிதான் இருக்க. இப்பவும் ஒரு நியூ கமரா தான் என்ன நினைக்கிறேன். இன்னமும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இப்பவும் நல்ல ஷாட் கொடுக்கணும். நான் இதே மாதிரி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நடிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க அன்பு ஆதரவை நான் மதிக்கிறேன். இந்த புகழ்ன்றது समुद्र शोहरत के साहिल नहीं होते. मैंने देखे हैं एक से एक तैराक डूबते यहाँ. हाँ, डूब जाते हैं. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும், எல்லாத்தையும் நாம கடந்தாகணும். இதுதான் வாழ்க்கை. வாழ்ந்துதான் ஆகணும். போய்கிட்டே இருக்கணும். நான் பாத்தீங்கன்னா என்ன ஊக்குவிச்சுக்கிறதுக்காக நான் இவங்களையும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபேரிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. फहरिस्त कारनामों की अपने थमाकर हाथ में वक्त के. பேர் சொல்லுவாங்க நேரத்தை ஃபாலோ பண்ணணும், நேரத்துக்கு பயப்படணும், நேரத்துக்கு இதை பண்ணு. நான் நேரத்துக்கு சொல்றேன். फहरिस्त कारनामों की अपने थमाकर हाथ में वक्त के तामील हो हुक्म दे दिया है. नक्शे पा पैरों के निशान, नक्शे पा फतेह के अपनी छोड़ने बाकी हैं अभी. रुख हवाओं के मोड़ने बाकी हैं अभी. सबक खतरों को सिखाने बाकी हैं अभी. यलगार हो बुलंद हो नारा जांबाजी, मिलेगा ना सानी कोई वर के तारीख अपना, जहाँ पे खेल जाने के इरादे बाकी हैं अभी. हम ये कहते हैं आज धर्म से, धर्म सा दूसरा नहीं है दुनिया में धर्म से. அருமை. அப்புறம் அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனா என்ன பார்த்தா நான் தான் உங்களுக்கு அங்கிள் மாதிரி தெரியுறேன். உங்களுடைய இந்த இளமைக்கான ரகசியம் தான் என்ன? அதை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஆன்மா. இந்த முகம் உங்க ஆன்மாவின் கண்ணாடி. प्यार मोहब्बत आपका सेंचता है जज्बात को मेरे. प्यार मोहब्बत आपका सेंचता है जज्बात को मेरे, इसीलिए आज भी जवान हूं मैं. தரம் சார், இந்த உலகமே சொல்லுது தர்மேந்திரா மாதிரி யாருமே இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி தர்மேந்திரா. ஆனா ஒரு நபர் இருக்காங்க, அவரும் கொஞ்சம் தர்மேந்திரா மாதிரி தான் இருக்காரு. நான் அவரை ஆப்கி அதாலத்துக்கு இன்வைட் பண்றேன். प्लीज वेलकम सनी देओल. இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். வா வா ஹாய்ப்பா. வாப்பா. சனி, ஆப்கி அதாலத்தில் நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க தரம் சாரை பத்தி. திரும்ப உங்க கண்ணில் எமோஷன் தெரியுது, கண்ணீர் தெரியுது. என்ன சொல்ல போறீங்க? அஹ், நான் பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. பின்னாடி ரொம்ப குறும்புக்காரங்க இருந்தாங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் வெளில வச்சு பார்த்துக்கிறேன். எங்களுக்கு இவ்வளோ பெரிய அன்பு கிடைச்சிருக்கு. அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அது எங்கே போனாலும் தெரியும், இங்கேயும் ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்களுடைய அன்பு அலாதியானது. நான் என்ன நினைக்கிறேன்னா, தரம் சாரை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏதாவது எப்படிப்பட்ட உறவு? அப்பாவுடைய என்ன உறவுனா, எனக்கும் என் அப்பாவுக்கும் என்ன உறவு இருந்ததோ அதுதான் இவனுக்கும். அதாவது என்னன்னா, நான் ரொம்ப எமோஷனல். இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பேச வார்த்தையே வராது. முதல்ல கண்ணீர் யாருக்கு வரும், உங்களுக்கா தரம் சாருக்கா? பையன்னா எனக்கு தானே வரும். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா நான் எப்பவும் சொல்ற விஷயம்தான், ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேஜில் இருக்கான்னா அதுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான்.
தரம் சார், உங்ககிட்ட நான் இதை பத்தி சொல்லி ஆகணும். உங்களை பத்தி நான் இவர்கிட்ட நிறையவே பேசியிருக்கேன். சொல்லுங்க. உங்களுக்கு சன்னி மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் ரொம்ப நன்றி கடன். ஒவ்வொரு தகப்பனும் தன்னோட புள்ள ரொம்ப உயரமா போகணும்னு தான் ஆசைப்படுவா இல்லையா? தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஒரு பிள்ளைக்கும் மகனுக்கான உறவு அப்படிதான் இருக்கணும் இல்லையா? தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. அந்த விஷயத்துல என் புள்ள மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னோட ஆசை நிறைவேறும்.